லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் let the celebrations begin. அந்த கோயிலுக்குள்ள நான் எப்பவுமே சொல்லுவேன், காக்கா உள்ள போக முடியாது. இன்னும் சொல்ல போனா கடவுளே கூட உள்ள போக முடியாது. இந்துக்கள்னு சொல்றவங்க அவங்க பிராமணர்கள் என்பவர்கள் பிரம்மனின் முகத்தில் பிறந்தவர்கள்னு அவங்க கிளைம் பண்றாங்க. ஆனா அவங்க இல்ல இந்துக்கள். இந்துக்கள் என்பவர்கள் இந்தியாவில் பிறந்த ஆதி குடிமக்கள், திராவிடர்கள். தேவையில்லாத ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டாங்க. அதுவும் ஜூலைல வந்த ரிப்போர்ட்டுக்கு இப்ப ஏன் அதை வெளியில எடுத்தீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் அழகா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பல பேரோட கைப்பட்டு வரதுனால திருப்பதி பிரசாதத்தெல்லாம் இப்ப நாங்க சாப்பிட்டதே இல்லைன்னு பல பேர் யாரு உங்களவா கைதான் உள்ள உருட்டுச்சு, நாங்களா உருட்டணும். அந்த வேலைக்காக இந்த பிராமணர்கள் தான் வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு விளம்பரம் வந்து அதுக்கே நாங்க எதிர்குறல் கொடுப்போம். அவங்க லட்டு பிடிக்கிற காணொலி எல்லாம் திறந்த மார்போடு பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இதுல லட்டு இவங்க கையால பிடிச்சா அது புனிதமா? இவங்க கையில் இவங்க லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் புனிதமா? வேர்வை சொட்ட சொட்ட திறந்த மார்போடு தலைமுடிக்கு கூட கவசம் இல்லை. நீங்க தான் உள்ள இருக்கீங்க, நீங்க தான் லட்டு பிடிக்கிறீங்க, நீங்க தான் பூஜை பண்றீங்க. எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அப்படியே மடைமாற்றம் செஞ்சு இப்ப குழப்பினீங்களா இல்லையா? குழப்பச்சா இல்லையா இந்தியா? எல்லாரும் ஒண்ணுதான் சொல்றீங்கல்ல. அப்ப நாங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது, கருவறைக்குள்ள வரக்கூடாதுன்னு ஏன் தடுக்கிறீங்க? கருவறைக்குள்ள விட்டா மட்டும்தான் நீங்க இந்துக்களா? எனக்கு புரியல. இல்ல அவங்க காலங்காலமா பின்பற்றிட்டு வரக்கூடிய ஒரு ஐதீகம் தான். என்னது அது? யார் சொன்னா? ஐதீகம்னு உங்களுக்கு எங்க எழுதி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் அந்த முந்தி வந்த சந்திரபாபு என்பவர் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தார், ஒரு கனவில் இருந்தார். ஆனா இப்போ உள்ளவர் நம்முடைய ஒன்றிய அரசுக்கு எப்படி ஜால்ரா அடிப்பது? அப்ப திருப்பதி லட்டு சர்ச்சையில பிஜேபிக்கும் பங்கு இருக்குன்னு சொல்றீங்க? டெஃபினட்டா. பொதுமக்கள் எதுனாலும் டக்குன்னு தெளிவாயிடுறாங்க. இந்த பிஜேபிக்கு வேற வேலை இல்லைப்பா, டிராமா பண்ணிட்டே இருக்கிறது தான் வேலை. பவன் கல்யாண் என்ன சொல்றாரு? அங்க இருக்கிற உண்டியல் காணிக்கையில கூட ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. அந்த திருப்பதி புனித தன்மையை மீட்டுட்டாராம். வெறுமே அந்த படியை கழுவி விடுறது, தண்ணி விட்டு கழுவுறது, இல்ல யாகம் பண்ணேன்னு உட்கார்றது எல்லாமே வெளி வேஷம். பவன் கல்யாணோட யாகத்தால புனிதம் மீட்டெடுத்தாச்சா அப்படின்னா திருப்பதி சாமி தான் வந்து நமக்கெல்லாம் டிக்ளேர் பண்ணணும். ஆமாம்பா, மீட்டெடுத்தாச்சு. வணக்கம் மேம். வணக்கம்பா. திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்துருக்கிறதா இருக்கக்கூடிய சர்ச்சையை வந்து அரசியலை தாண்டி சினிமாவுக்கு வந்துச்சு. சினிமாவை தாண்டி இப்ப நீதிமன்றம் தலையிட்டு நீதிமன்றம் கொட்டு வச்சிருக்கு. இந்த திருப்பதி லட்டு சர்ச்சையில என்ன மேம் நடந்துகிட்டு இருக்கு? நீங்களே சொல்லிட்டீங்க ரொம்ப கரெக்டா, குட்டு வச்சிருக்கு அப்படின்னு. அதுதான் நடந்திருக்கு. இது நடக்காதா அப்படின்னு தான் இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஏன்னா தேவையில்லாத ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டாங்க. அதுவும் ஜூலைல வந்த ரிப்போர்ட்டுக்கு இப்ப ஏன் அதை வெளியில எடுத்தீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் அழகா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சரி, அந்த ரிப்போர்ட் உண்மையா அப்படின்னா இல்ல, விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்னாங்க. அப்ப எத்தனை விஷயங்கள்ல இவங்க இட்டுக்கட்டின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பொய் சொல்லி புரளியை கிளப்பி விட்டு இந்தியாவுக்குள் இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாங்கல்ல, அதுதான் எல்லாருக்குமான கோபம். தேவையில்லாத ஒரு பிரச்சனை. அதுல முக்கியமா அவங்க எல்லாரும் கிளைம் பண்ணது என்னன்னா, இந்துக்களுக்கு மனம் புண்பட்டுடுச்சுன்னு இங்க இருக்கிற எல்லா. உண்மையா? இந்துக்களுடைய மனம் புண்பட்டதா? அததான் நான் சொல்ல வரேன். அந்த வார்த்தையை சொல்லலாமான்னு தெரியல. பட் மாமிகள்லாம் நிறைய பேர் பேசினாங்க தெரியுமா, நாங்க இப்ப சாப்பிட்றதே விட்டுட்டோம் ஏன்னா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அப்படின்ட்டு. இதுதானே எல்லாரையும் காயப்படுத்துறது. அப்போ இந்துக்களோட மனசை இவங்க பேசினதுதான் புண்படுத்துச்சே தவிர நாம என்னப்பா பண்ணோம்? இந்துக்கள்ங்கிறவங்க நீங்க, நாம எல்லாருமே இந்துக்கள் தான். அந்த கோயிலுக்குள்ள நான் எப்பவுமே சொல்லுவேன், காக்கா உள்ள போக முடியாது. இன்னும் சொல்ல போனா கடவுளே கூட உள்ள போக முடியாது. அந்த அளவுக்கு அவங்களோட ஆதிக்கம், வைதிகர்களோட ஆதிக்கம் தானே அங்க இருக்கு. யாருமே உள்ள போக முடியாத ஒரு இடத்துல நடந்த ஒரு தப்புக்கு எப்படி இந்தியாவில் இருக்கிற இந்துக்களை அவங்க குறை சொல்ல முடியும்? இந்துக்கள் என்பவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் எல்லோரும் வைதிகர்கள். நாம் தான் இந்துக்கள். வைதிகர்களை தாண்டி இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்துக்கள்னு ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலேயே உருவாக்கியாச்சு. அவங்க பிராமின்ஸ். இப்போ நான் ஜாதியை பேசலை, சமயத்தை பேசலை, ஆனால் புரிதலுக்காக இதை சொல்கிறேங்கிறத சரியா புரிஞ்சுக்கணும். அவங்க பிராமின்ஸ், மீதி எல்லோரும் இந்துக்கள். அவர்கள் வைதிகர்கள், மீதி எல்லோரும் இந்துக்கள். அவர்கள் வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்தவர்கள், வந்தேரிகள். நாம் எல்லோரும் இந்தியாவிலேயே பிறந்து வாழ்ந்து வளர்கின்ற இந்துக்கள். அதனால இந்துக்கள்ங்கிற ஒரு வார்த்தை கோல்வாக்கர் சொல்லுவாரு பஞ்ச் ஆஃப் தாட்ஸுங்கிற நூல்ல, ஒரு நல்வாய்ப்பாக ஆங்கிலேயர்கள் நமக்கு இந்துக்கள் என்ற வார்த்தையை கொடுத்து விட்டார்கள். அதனால் இந்த மீதி 3 வர்ணம்னு அவங்க சொல்றாங்கல்ல, அவங்களையும் நாம உள்ள சேர்த்துக்கிட்டு நம்மோட ராஜ்யத்தை இங்க உருவாக்கணும்
அதுதான் அப்படி யார் சொல்றா? கோல்வாக்கர் இவங்களோட யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? வைதிகர்கள்ட்ட சொல்றாரு, சனாதனர்கள்ட்ட சொல்றாரு. நீங்க இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. நல்வாய்ப்பாக அந்த ஆங்கிலேயர்களுக்கு புரிதல் இல்லாம ஹிந்துஸ்னு சேர்த்து விட்டான் எல்லாரையும் ஒன்னா. வைதிகர்களையே இந்துக்கள்னு சொல்றான். மத்த 3 வர்ணங்கள்னு இவங்க விலக்கி வைக்கிறாங்கல்ல, தீண்டாமை சொல்றாங்கல்ல, நீங்கெல்லாம் எங்க பக்கத்துல வந்துடாதீங்க, நீங்கெல்லாம் எங்களை விட தாழ்ந்தவங்கள்னு சொல்றாங்கல்ல, அவங்களையும் இந்துக்கள்னு சேர்த்து விட்டான் ஆங்கிலேயர். அதை கோல்வாக்கர் சரியா பிடிச்சுக்கிட்டு நல்வாய்ப்பாக இந்துக்கள் என்ற ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். அதனால் அதை பிடித்து கொண்டு இந்த 3 வர்ணத்தையும் அப்படியே நம்ம கூட சேர்த்த மாதிரி வச்சுக்கிட்டு நாம நம்முடைய இந்து ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை 100 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க அஜெண்டா. அப்படின்னா இவங்க இந்துக்கள்ங்கிறாங்க. இதுலதான் தந்தை பெரியாரை நாம் கொண்டாடணும். திராவிட கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சார் தெரியுமா? திராவிடர் கழகம் அப்படின்னு. அப்ப அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க ஏன் தமிழர் கழகம்னு ஆரம்பிக்கல அப்படின்ன உடனே அவர் தெளிவா சொன்னார், தமிழர்னு சொல்லிட்டா இந்த 3% உள்ள வந்து உட்கார்ந்துருவாங்க, அப்படி இல்ல திராவிடர்னு சொல்லுங்க, அவங்க யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு. வேற யாரு வருவா அப்படின்னா? நம்ம எல்லாரும் வருவோம். அவங்க 3 வர்ணம் சொல்றாங்கல்ல, அவங்க சொல்றபடியே நம்ம போலாம். அவங்க சொல்றாங்கல்ல 3 வர்ணம், தோல்ல பிறந்தவங்க, தொடையில பிறந்தவங்க, காலில் பிறந்தவங்க, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள், அருந்ததியர் அப்படின்னு. இவங்க எல்லாரும் தான் தமிழர்கள், இவங்க எல்லாரும் தான் இந்துக்கள். இந்துக்கள்னு சொல்றவங்க அவங்க பிராமணர்கள் என்பவர்கள், பிரம்மனின் முகத்தில் பிறந்தவர்கள்னு அவங்க கிளைம் பண்றாங்க. ஆனா அவங்க இல்ல இந்துக்கள். இந்துக்கள் என்பவர்கள் இந்தியாவில் பிறந்த ஆதி குடிமக்கள், திராவிடர்கள், அவங்க தான் இந்துக்கள். இவங்க நல்வாய்ப்பாகன்னு கோல்வாக்கரே சொல்றாரு, தங்களை அந்த இந்துக்கள்னு தங்களே சேர்த்துக்கிறாங்க. இவங்க இந்துக்களே இல்லை, தெளிவா இருங்க. தந்தை பெரியார் தமிழர் கழகம் என்பதற்கு பதிலாக திராவிடர் கழகம்னு ஆரம்பிக்கிறார். வச்சதுக்கு காரணம் இதுதான் அவர் தெளிவா சொல்றார். தமிழர்னு சொல்லிட்டா இவங்களும் வந்துருவாங்க. இவங்களுக்காகவே குறிப்பிட்ட இந்த சதவீத மக்களுக்காகவே தமிழர் கழகம் அப்படிங்கிறதுக்கு பதிலா திராவிட கழகம் நம்புற மாதிரி இல்லையே மேம். ஏன் நம்புற மாதிரி இல்ல? அவர் எல்லா காலத்திலும் அவர் வாழ்நாள் முழுக்க செய்தது என்ன? ஜாதிக்கு எதிராக, சமயத்துக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக ஏன் போராடினார்? அந்த கடவுளின் பெயரை வைத்துக்கொண்டு இவர்கள் செய்கின்ற அட்டுழியங்கள். அப்ப தந்தை பெரியார் இவங்களை பார்த்து பயப்பட்டாரு? பயப்படவே இல்லையே. பயப்பட்டாருன்னா வாய் மூடிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கணும். இவர்கள் செய்கின்ற இந்த அநீதிகளை நான் இல்லாமல் ஆக்குவேன், இவர்கள் செய்கின்ற அநீதிகளை மக்களுக்கு வெளிப்படையாக பேசுவேன், உரக்க பேசுவேன், அப்படி ஆரம்பிச்சதான திராவிடர் கழகம். திராவிடர் கழகம் என்பதற்கு முன்னாடி கூட நீதி கட்சி காலத்திலிருந்தே நாம எல்லாருமே இவர்கள் செய்கின்ற அந்த 3% மக்கள் செய்கின்ற அநீதிகளுக்கு எதிராகத்தானே நாம போராடணும். நீதி கட்சியே 1916 இந்து சமய அறநிலைய வாரியம்னு ஒன்று அமைச்சது. எதுக்காக அமைச்சது? கோயில்கள்ல இவர்கள் செய்கின்ற, வைதிகர்கள் செய்கின்ற, மற்றவர்களை உள்ளே வரவிடாமல் கருவறையில் இருந்து கொண்டு அந்த கோயிலுக்குள் இவர்கள் செய்கின்ற அட்டுழியங்களையும் அநீதிகளையும் இங்கே இருந்த தமிழர்கள், இந்துக்கள், ஆங்கிலேயர்களுக்கு புகார்களாக கொடுத்தார்கள். அப்போ அதை கண்டுபிடிக்க வேண்டும், அங்கே நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றுதான் நீதி கட்சி இந்த அறநிலைய வாரியத்தை ஆரம்பிச்சது. அதனால அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே நமக்கு தெரியும். இந்து சமய அறநிலையத்துறை உருவானது எதற்காக என்றால் இந்த கோயில்களை நிர்வகிப்பதற்காக. அப்புறமும் நம்முடைய போராட்டம் தொடர்ந்தது. தந்தை பெரியார் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும் அப்படின்னு கனவு கண்டார். அது நிறைவேறாமலே நான் இறந்து போகிறேன் என்கின்ற போதுதான் என் நெஞ்சில் குத்திய முள்ளுன்னு சொன்னாரு. அப்புறம் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அதற்கான சட்டத்தை உருவாக்கினார். அந்த சட்டத்தை நிறைவேற்ற விடாமல், செயல்படுத்த விடாமல் கோர்ட்டுக்கு போனது யாரு? நீங்க எல்லாரும் இந்துக்கள்னு எங்களை உரிமை கொண்டாடுறீங்கல்ல, எல்லாரும் ஒண்ணுதான் சொல்றீங்கல்ல, அப்ப நாங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது, கருவறைக்குள்ள வரக்கூடாதுன்னு ஏன் தடுக்கிறீங்க? சிம்பிளா நீங்க இந்த ஒரே ஒரு கேள்வியாட்ட கேட்டுட்டு வாங்க. இந்துக்கள்னு சொல்றீங்க, எல்லாரும் இந்துக்கள் மனம் புண்பட்டுடுச்சு. எனக்கு புரியவே இல்லை, அந்த கண்டெஸ்டே என்னன்னு புரியல இன்னும் கூட. நீங்க தான் உள்ள இருக்கீங்க, நீங்க தான் லட்டு பிடிக்கிறீங்க, நீங்க தான் பூஜை பண்றீங்க, நீங்க தான் கருவறைக்குள்ள இருக்கீங்க, நீங்க தான் அந்த அரங்காவில் இருக்க குழுவிலையும் இருக்கீங்க, நீங்க தான் எல்லாமே பண்றீங்க திருப்பதி சாமிக்கு. அப்புறம் நாங்க எங்க வர்றோம்? எங்களை புண்படுத்தினீங்கன்னு சொல்றீங்க, நாங்க எங்க உங்களை புண்படுத்தினோம்? இவங்க செய்கிற தப்பையும் செய்துட்டு இதுதான் அவர்களோட சூழ்ச்சி. இதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார். எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அப்படியே மடைமாற்றம் செஞ்சு இப்ப குழப்பினீங்களா இல்லையா? குழம்பிச்சா இல்லையா இந்தியா? இவங்க சொல்றாங்களே, யார சொல்றாங்க? நாம என்ன பண்ணோம் அந்த லட்டுல? நீங்க தொட்டீங்களா லட்ட? நீங்க தொட்டீங்களா? தொடவே முடியாது. யோசிச்சு பாருங்க. ஆனா பேட்டி கொடுத்த பொதுமக்கள், அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க, அது பல பேரோட கைப்பட்டு வர்றதுனால திருப்பதி பிரசாதத்தெல்லாம் இப்ப நாங்க சாப்பிடறதே இல்லைன்னு சொல்றாங்க. பல பேர் யாரு? உங்களவா கைதான்.
உங்களவா கைதான் உள்ள உருட்டுச்சு, நாங்களா உருட்டணும். அதுக்குதான் விளம்பரமே போட்டு நீங்க ரெக்ரூட்மெண்ட் பண்றீங்களே. போன வருஷம் அந்த வேலைக்காக இந்த பிராமணர்கள் தான் வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னே விளம்பரம் வந்து அதுக்கே நாங்க எதிர்குரல் கொடுத்தோம். நீங்க மட்டும்தான் உள்ள வரணும் லட்டு பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி. நீங்க அந்த காணொலியை பார்த்திருக்கீங்களா? அவங்க லட்டு பிடிக்கிற காணொலி எல்லாம் திறந்த மார்போடு பார்க்கவே அருவருப்பா இருக்கு. அவர்களுடைய அடையாளங்கள் தெரியும்படி, அந்த பூநூல் அடையாளம் தெரியும்படி அவர்கள் லட்டை இடது கை வலது கை இடது கை வலது கைன்னு பிடிக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குப்பா, நீங்க கேட்டு சொல்லுங்க. இப்போ நம்ம பேக்கெட்ல ஃபுட்டெல்லாம் வாங்குறோம், சப்பாத்தி வாங்குறோம், எல்லாமே வாங்குறோம், எல்லாமே கைப்படாம மெஷின் மேடுன்னு வந்தாச்சா இல்லையா? இதுல லட்டு இவங்க கையால பிடிச்சா அது புனிதமா? இவங்க கையில் இவங்க லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் புனிதமா? நம்மளோ மனுஷங்களே புனிதம் இல்லைங்கிறாங்க, நம்ம மனுஷங்களே தீண்ட தகாதவங்க. ஆனா இவங்க லெஃப்ட் கையால பிடிக்கிற இடது கையால பிடிக்கிற லட்டு புனிதமா? நிறைய ஸ்டார் ஹோட்டல் அல்லது சின்ன சின்ன ஹோட்டல்ல கூட ஹேண்ட் கிளவுஸ் போட்டுக்கிறாங்க. வேர்வை சொட்ட சொட்ட திறந்த மார்போடு, தலைமுடிக்கு கூட கவசம் இல்ல, ஒரு கிளவு போட்டுக்க கூட இல்ல, ஹெட் கியர். அவங்களே அந்த லட்டை சாப்பிடுறது இல்லையா? அந்த பெண்மணிகள்கிட்ட கேளுங்க, பெண்மணிகள் கொடுத்த பேட்டியில இருந்து அந்த பெண்மணிகள்கிட்ட இப்ப கேளுங்க. உங்களவா தானே பிடிக்கிறா, உங்களவா தானே தலைக்கு கூட மூடிக்காம பிடிக்கிறாங்க, உங்களவா தானே மேல சட்டை கூட போடாம பிடிக்கிறாங்க, உங்களவா தானே வேர்வை கொட்ட கொட்ட பிடிக்கிறாங்க, உங்களவா தானே லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிக்கிறாங்க. இதுல நான் மீதி பேர் எங்க வர்றோம்? எங்களுக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்துக்கள் மனம் புண்பட்டதுன்னா அந்த கோயிலுக்கு போய் இந்த லட்டை நம்பி சாப்பிட்ட அந்த 97% இந்துக்களின் மனம் புண்பட்டது இந்த 3% மக்களின் நடவடிக்கையா? இல்ல என்ன புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு குழப்பமான விஷயம். அந்த குழப்பத்தை உருவாக்குறதா இவங்களோட ஒற்றை நோக்கமா இருந்தது. ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திருப்பதி லட்டில இது மாதிரி மாட்டு கொழுப்பு இருக்கு, அந்த கொழுப்பு இருக்கு, ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே இந்துக்களுமே கொந்தளிச்சு போனாங்க. ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில இருந்தாங்க. ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி அது அரசியல் சண்டை மாறி மாறி நடந்துச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவே வேடிக்கை பார்த்துச்சு. அந்த அரசியல் சண்டை சினிமா சண்டையாக, நடிகர்களுக்குள் சண்டையாக மாறி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகர் கார்த்திக் கூட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு இது பண்ணாங்க. அந்த மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம்னு பலரும் சொன்னாங்க. அதை தாண்டி நீதிமன்றம் தலையிட்டு தயவு செஞ்சு அரசியல் இருந்து கடவுளை ஒதுக்கி வைங்க அப்படின்னு ஒரு செவுட்ல அடிச்ச மாதிரி சொன்னுச்சுல. இப்ப மக்களுக்கு நிஜமானுமே திருப்பதி லட்டுல கலப்படம் தான் பண்ணிட்டாங்களா இல்ல அரசியல் நாடகமா அப்படின்னு ஒரு விதமான குழப்பத்தில் இருக்காங்க. இப்ப அப்படிப்பட்ட மக்கள் இப்ப என்ன பண்ணணும்? இல்ல நீங்க சொல்றதுல அச்சம், குழப்பம், பீதிங்கிறீங்க, அந்த வார்த்தை எதுவுமே கிடையாது. எரிச்சல்ல இருந்தோம். ஏன்னா அவங்க டிராமாக்கு ஒரு முடிவே இல்லையா? எப்ப பாரு ஏதாவது பொய்ய சொல்லி புரளிய சொல்லி கிளப்பி விட்டுட்டே இருக்கிறதா உங்க வேலையா? இது அரசியல் நாடகம்ன்றீங்க, அது வேணா ஒத்துக்கலாம். ஏன்னா இந்த பிஜேபி அரசு சந்திரபாபு நாயுடுங்கிற பேரை விட்டுருங்க. ஏன்னா இப்போ இவர்களுடைய படையெடுப்பு இங்க வந்துட்டு இருக்கு. நாம எந்த பெயரையெல்லாம் விடுறோமோ அந்த பெயரையெல்லாம் திரும்ப திரும்ப கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. அந்த ஜாதிய பெயர்லாம் எதுக்கு நமக்கு? அது இல்லாமல் தானே நம்ம எல்லாரும் சந்திரபாபு சொல்லுங்க. அது மாதிரி ஊடகத்துல கூட வர்ற அந்த தில்லியில இருந்து வருகின்ற அந்த பிஜேபி ஆதரவாளர்கள் கூட தங்க பேருக்கு பின்னாடி போடுறாங்க. அன்னைக்கு நான் வெளிப்படையாவே சொன்னேன், பேருக்கு பின்னாடி இருக்கிற ஒட்டு என்ன நீங்க படிச்சு வாங்கினதா இல்ல பிறக்கும் போதே வந்து கொட்டி வச்சதா அப்படின்னு. அந்த மாதிரி எதுக்கு நம்ம சொல்லணும்? பிரதமர் பெயர் கூட அந்த கடைசி பெயர் என்பது ஜாதியின் பெயர் தானே. அதை சொல்லாம இருக்க நம்ம தமிழ்நாடு முன்னணியில் நிற்கலாம். இதுல எல்லாம் சில விஷயங்களை நம்ம தான் முன்னெடுத்தாகணும், பழக்கத்துல கொண்டு வரணும். அந்த மாதிரி சந்திரபாபு அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பின்பு வானத்தை வில்லா வளைச்சிடுவாரு, பூமியை அப்படியே சொர்க்கலோகமா மாத்திடுவாரு, கடலை இனிப்பா மாத்திடுவாருன்னு மக்கள் நம்பினாங்க. பட் அவர் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஹீஸ் எக்ஸாஸ்டட், ஹீஸ் எக்ஸ்பயர்ட்னு சொல்லலாம். சாரி டு யூஸ் திஸ் வேர்ட். ஆனா அது அதிகபட்சமான வார்த்தை இல்ல. அதான் சாரி டு யூஸ் திஸ் வேர்டுங்கிறதையும் சேர்த்து சொல்றேன். ஏன்னா அவர் அந்த முந்தி வந்த சந்திரபாபு என்பவர் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தார், ஒரு கனவில் இருந்தார். ஆனா இப்போ உள்ளவர் நம்முடைய ஒன்றிய அரசுக்கு எப்படி ஜால்ரா அடிப்பது, அந்த ஒன்றிய அரசில் இருக்கின்ற தலைவர்களை எப்படி அவர்கள் குட் புக்ஸ்ல ஏறுறது, ஓஹோ இவர் நம்மளை விட ஜாஸ்தியா பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற தயவுல இருக்கார், கட்டாயத்தில் இருக்கார். அதனால ஒன்றியத்தில் இருப்பவர்களை விட அதிகமாக இவர் இந்த இந்து அல்லது நம்மளுடைய சென்டிமெண்ட்ஸ், நம்மளுடைய சிந்தனைகள், இதை வைத்து ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு இயல்பான கருத்துரிமை கூட இல்லாமல்
நம்முடைய நடிகர் ஒரு கருத்தை சொல்றாரு, அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, சாரி இது சென்டிமெண்ட் விஷயம்னு சொன்னா அதுவே தப்பா? நடிகர் கார்த்தியை மன்னிப்பு கேட்டது சரியா? மன்னிப்பு கேட்டிருக்கவே தேவையில்லை. வேற என்ன பண்ணணும் அப்ப அவர் அமைதியாக? அப்ப நடிகர் கார்த்தியே இந்த லட்டு சிக்கலுக்குள் அந்த ஆந்திரா ஊடகங்கள் அல்லது அந்த ஆந்திராவை சேர்ந்த ஒரு அரசியல் சூழல் சிக்க வச்சது சிம்பிளா சொல்லணும்னா அதான். அப்ப கார்த்தி என்னதான் பண்ணிருக்கணும்? அப்ப அவர் அதை வெளிப்படையா பேசியிருக்கலாமே. இதுல சென்டிமெண்ட் விஷயம்னு சொல்றது அது அவர்களுடைய சென்டிமெண்டை தவிர இந்துக்களுடைய சென்டிமெண்ட் கிடையாது. நடிகர் கார்த்தி இந்து தானே? ஆமா, ஆனா அவங்க சேர்த்துப்பாங்களா? இன்னொரு பேட்டியில சொன்ன இந்த 3% மக்கள் இந்துக்கள்னு நம்மள சொல்றாங்க, அன்பா கொண்டாடுறாங்க, அரவணைக்கிறாங்க. நீங்க 1000 முறை கங்கையில குளிச்சாலும் 1000 முறை கோயிலை சுத்தி சுத்தி வந்தாலும் கூட உங்களை அந்த கருவறைக்குள் விட மாட்டாரு. அப்புறம் என்ன நீங்க எங்களை இந்துக்கள்னு சேர்த்துக்கிறீங்க? உங்களை தான் நாங்க கருவறைக்குள்ள விட்டா மட்டும்தான் நீங்க இந்துக்களா? எனக்கு புரியல. இல்ல அது அவங்க காலங்காலமா பின்பற்றிட்டு வரக்கூடிய ஒரு ஐதீகம் தான். என்னது அது? யார் சொன்னா ஐதீகம்னு? உங்களுக்கு எங்க எழுதி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். காலங்காலமாக இருக்குங்கனால இப்போவும் பெண்களை நீங்க தீக்குளிக்க சொல்வீங்களா? சிதைக்குள்ள நம்ம எல்லாருமே இதுவும் தானே. இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? கருவறையில அவங்கதான் இருக்கலாம் அப்படின்னு கடவுள் சொன்னாருங்கிறாங்க. எங்களுக்கு காமிங்கிறோம் அந்த ஆகமத்தை. திரும்ப திரும்ப அவர்கள் கட்டுக்கதையை உருவாக்கி புனைந்து வைத்திருக்கின்ற புராணங்கள் தானே இதெல்லாம். அதெல்லாம் தானே தமிழ் சித்தர்கள் உடைச்செறிஞ்சாங்க. நீங்க சொல்லுகின்ற நட்டகல்லை சுற்றி 4 புஷ்பம் சாத்திய மொனமனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுவோம் நாதன் உள்ளிருக்கையில்னு சிவவாக்கியர் கேட்கிறார். அந்த மாதிரியான சிலை வழிபாடெல்லாம் விட்டுருங்கிறதா சித்தர்கள் சொல்றது. இன்னொன்னு சொல்றேன், கடந்த வருடம் இந்த அறங்காவலர் குழுவோட தலைவரோட ஒரு காணொளி பேட்டி வெளிவந்தது. அப்போ அந்த இன்டர்வியூ பண்றவர் கேட்கிறாரு, நீங்க ஏன் விஐபிஸ்லாம் வந்தா, அரசியல் பிரமுகர்கள்லாம் வந்தா அவ்வளோ தூரம் மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னப்போ அவர் சொல்றாரு, எங்களுக்கு தெரியும் கருவறைக்குள்ள இருக்கிற கடவுள் என்பவர் வெறும் சிலைதான், அவரால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இங்க வருகின்ற அரசியல் பிரமுகர்களை நாங்கள் குளிர வைத்தால்தான் எங்களுக்கானது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா, உண்மையிலேயே அந்த வைதிகர்கள் தான் நாத்திகர்கள். தந்தை பெரியார் இல்லை, நான் அதை தெளிவா சொல்லுவேன். தந்தை பெரியார் நாத்திகர். நாத்திகம் என்பது அங்க இருக்கின்றது வெறும் கல் தான், வெறும் சிலை தான். யார் தைரியமா நம்புறாங்களோ அவங்க தான். அப்படின்னா இந்த பக்கத்துல அந்த கருவறைக்குள் இருந்து மந்திரம் சொல்லி பூஜை புனஸ்காரம் செய்கின்ற இவர்கள் தான் உண்மையிலே நாத்திகர்கள். ஏன்னா அது வெறும் கல்லு தான், வெறும் சிலைதான் தான் அவங்க நினைக்கிறாங்க. அவங்க யாரும் புனிதமாக எல்லாம் நினைக்கல. அப்படி புனிதமா நினைச்சிருந்தா மந்திரம் சொல்கின்ற வாயால் இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லது இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய கருத்துக்களை அவர்கள் சொல்வார்களா? சரி, நீங்க நீதிமன்றத்துக்கே வாங்கல. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க அந்த நெய்யில கொழுப்பு இருக்குன்னு தெரிஞ்சவொன்னா அதை திருப்பி அனுப்பிட்டோம். அப்ப நீங்க பயன்படுத்தல அந்த நெய்யை. அப்ப நீங்க எந்த நெய்யை பயன்படுத்தி செய்த லட்டை நீங்க பரிசோதனைக்கு அனுப்பினீங்க, அதைத்தானே நீதிமன்றம் கேட்டுச்சு. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, வெறும் 50 லட்டு தான் நெய்வேத்தியத்துக்காக சாமி முன்னாடி வைப்பாங்க, மிச்ச லட்டு எல்லாம் சாமி முன்னாடி வைக்கிறது எல்லாம் கிடையாது, அது நேரடியா விற்பனைக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். இது இந்த லட்டு என்பது மீதி கோயில்ல கூட பிரசாதம்னு எடுத்துட்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு தான் மற்றவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. மற்றவங்கன்னா நம்ம இல்லை, அவங்க தான் சாப்பிட்றதுக்கு தான் எல்லாமே தயாராகுது. அதனால இது ஒரு சம்பிரதாயத்துக்கு படைக்கணுமேனு அவங்க 50 லட்டை படைச்சிட்டு மீதி எல்லாம் நேரடியாக தான் விற்பனைக்கு போகுது. அதனால இது முழுக்க முழுக்க அவர்களுடைய ராஜாங்கம், அவர்களுடைய சாம்ராஜ்யம். இதுல யாருமே உள்ள நுழைய முடியாது. அப்படிங்கும்போது இதுல குற்றம் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் தான் ஏதோ பண்ணிருக்கீங்க, நாங்க எதுவுமே பண்ண முடியாது. முதல்ல நடிகை ரோஜா சொன்ன ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், அதனாலதான் அவர் நிறைய பூஜைகளை கலந்துக்கும் பொழுது ஷூவோட போட்டிருப்பாரு, போட்டோ ஆதாரத்தோட காட்டுறாங்க. நம்ம நெட்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா சந்திரபாபு நாயுடு ஷூ காலோட நிறைய பூஜைகளை கலந்துக்கக்கூடிய போட்டோஸ் கிடைக்குது. இதை நம்ம எப்படி பார்க்கணும்? அப்ப நீங்களே சொல்லுங்க, அவங்க சொல்றது சரிதானே? இவ்வளோ தூரம் கடவுளை புண்படுத்தி விட்டார்கள். கடவுளுக்கு படைக்கின்ற ஒரு லட்டுவில் இவ்வளவு கலப்படம் நடந்திருக்கு. பவன் கல்யாணம் என்ன சொல்றாரு, அங்க இருக்கிற உண்டியல் காணிக்கையில கூட ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. அப்புறம் 11 நாள் அட்டோன்மெண்ட்னு 11 நாள் விரதம், அதுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அது இதுன்னு திருப்பதியோட புனித தன்மை கெட்டு போச்சு, நான் போய் 11 நாள் யாகம் இருக்க போறேன், அந்த புனிதத்தை மீட்டெடுக்க போறேன்னு சொல்லி நடிகர் பவன் கல்யாண், ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கிளம்பி போனார் இல்லையா, அந்த திருப்பதி புனித தன்மையை மீட்டுட்டாரா? அவர் பண்ண யாகம்னால அந்த புனித தன்மை மீண்டும் வந்து விட்டதான்னு கேட்கிறேன். அவர்கிட்ட ஒரு பாமரனா தான் கேட்கிறேன். அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். நம்ம எல்லாம் ஒரு நடை போய் கேட்டுட்டு வந்துடலாம் பேசாம. சரி, புனித தன்மைன்னு நீங்க எதை சொல்றீங்க? முதல்ல அதை சொல்லுங்களேன்.
புனிதத்தன்மைன்னு எதை சொல்லி மனசுல புனிதம் இல்லாம செய்யற எல்லாமே வெளி வேஷம். வெறுமே அந்த படியை கழுவி விடுறது, தண்ணி விட்டு கழுவுறது, இல்லை யாகம் பண்றேன்னு உட்கார்றது எல்லாமே வெளி வேஷம். கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவர் இதையெல்லாம் எதிர்பார்ப்பதே இல்லை. எல்லாமே அவர் படைச்சதுன்னு நம்பினீங்கன்னா நீங்க எதை கொடுக்க போறீங்க கடவுளுக்கு? அவருக்கானதானே எல்லாமே, உங்களோட கருத்துப்படியே வர. அப்படிங்கும்போது நீங்க எதை கொடுத்துட முடியும்? நம்ம தமிழ்ல கண்ணப்ப நாயனார்பா ஒரு வேடுவர், கால் செருப்போட தான் அவர் சிவலிங்கத்தோட கண்ணை மிதிச்சாரு. அவர் என்ன கொடுத்தாரு? மீனும் அதையும் தானே கொடுத்தாரு, சதையும் தானே கொடுத்தாரு. அப்படிங்கும்போது எது உண்மையான அன்போ அது ஒன்றுதான் கடவுளுக்கானதாக இருக்க முடியும். நம்முடைய சித்தர்கள் சொல்வது கடவுள் என்பதை வெளியில தேடாத, உள் அன்பே சிவம். சிவன்னு சொல்லலை, சிவம்னு தான் சொல்றாங்க. ஏன்னா கடவுள் என்பது ஒரு தத்துவம், ஒரு உணர்வு தானே தவிர அதற்கு வடிவம் கொடுக்குறோம், அடையாளம் கொடுக்குறோம், கற்பனை கொடுக்குறோம்னா அது நம்ம விருப்பம். நீங்க எவ்வளவு தூரம் கற்பனை வளமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதுல 10 கை 20 கை 20 தலை எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் இது எல்லாமே அடையாளங்கள், வெளி வேஷங்கள் தான். மனசுல அன்பு இருந்தா, தூய அன்பு இருந்தா அதுதான் உண்மை அப்படிங்கிறதா நமக்கு சித்தர்கள் சொல்லுவது, நம்முடைய திராவிடம் சொல்லுவது. நம்முடைய திராவிட பாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, தந்தை பெரியார் ஆரம்பித்து வைத்த பாதை. அப்புறம் நம்முடைய முத்தமிழறிஞர் பேரறிஞர் அண்ணா, சரி அவர் அடுத்த நிலைக்கு போனார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு, எல்லாருமே சமம் தான், ஒரே ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னது எது? அதுவும் அன்பு அல்லது இயற்கை அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர், அவர் கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும் கூட திருவாரூர் தேடை ஓட வைத்தார். அத்தனை ஆண்டுகள் ஓடாத தேர். அப்புறம் கருவறைக்குள்ள எல்லாரும் போகணும். முருகன் தான் நம்முடைய முத்தமிழ் முருகன் மாநாடு நம்முடைய முதல்வர் அவர்கள் நடத்தியிருக்கார். உண்மையிலேயே நாங்க அந்த 6 மாத காலம் திட்டமிடல் இருந்தது. அதுக்கு நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அண்ணன் அவர்கள் 6 மாத காலம் தொடர்ந்து இந்த HRNC-ல மீட்டிங் போட்டு எப்படி சரியா மிகச்சரியாக நடத்த வேண்டும்னு திட்டமிடல் எல்லாம் பண்ணி சரியான முறையில நடந்து முடிஞ்சிருக்காங்க மாநாடு. ஆனா விமர்சனம் பண்ணாங்களே பிஜேபி. விமர்சனம் என்ன பண்ணாங்க? அவங்க வச்சிருந்த ஒரு கச்சா பொருளை நாங்க திரும்ப கையில எடுத்துட்டோமே அப்படிங்கறத அவங்களுக்கான பதவி. முருகனுடைய வேலை நீங்க கையில எடுத்துக்கிட்டீங்க. முருகனோட வேல்ங்கிறத தவிர முருகன்கிற பேரு அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துருக்கோம். இது முருகன் என்பவன் நம்முடைய மண்ணை சார்ந்தவன். நான் அதைத்தான் சொன்னேன் அந்த டிபேட்ல பேசும்போது. இவர்கள் முருகனை சொந்தம் கொண்டாடவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? முதல் விஷயம், முருகன் என்பவன் திராவிட கடவுள் என்பதை விட திராவிட மனிதன்னே நீங்க வச்சுக்கோங்களேன். எப்படின்னா குறமகளை திருமணம் செய்து கொண்டார். எவ்வளவு பெரிய சமூக புரட்சி அது நீங்க நினைச்சு பாருங்க. இவங்க பிரம்மனின் முகத்தில் பிறந்தவர்கள் குறமகளை திருமணம் செய்து கொள்வரை நினைச்சு பார்க்க முடியுமா? அது திராவிட மண்ணுக்கே உரிய அடையாளம். குறமகள் என்பவள் நம்முடைய மகள், அதனால் நாங்கள் திருமணம் செய்து கொள்கிறோம். அந்த உணர்வு அவங்களுக்கு இருப்பா. அவங்களோட தெய்வங்கள் எல்லாமே, அவங்களோட சிந்தனைகள் எல்லாமே லட்டு சார்ந்து, கொழுப்பு சார்ந்து, நெய் சார்ந்து, வெண்ணெய் சார்ந்து இப்படிதான் இருக்கும். நம்மளோடதெல்லாம் வெறுமை இறைச்சி, மீன், தேன், இந்த மாதிரி குறமகள், அவளுக்கான கொண்டாட்டம், அவளுக்கான வயல்வெளி, இப்படித்தான் இருக்கும். நாம் எல்லா காலத்திலும் இயற்கையோடு இருப்பவர்கள், இவர்கள் எல்லா காலத்திலும் செயற்கையோடு இந்த மாதிரி இருப்பவர்கள். அதனால் வந்த பிரச்சனை தான் இந்த லட்டு. பவன் கல்யாணோட யாகத்தால புனிதம் மீட்டெடுத்தாச்சா அப்படின்னா திருப்பதி சாமி தான் நமக்கெல்லாம் டிக்ளேர் பண்ணணும், ஆமாம்பா மீட்டெடுத்தாச்சு அப்படின்னு. அதை தான் இப்போ நான் கேட்குறேன். ஊருக்குள்ள எவனா ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா கடவுள் காட்டி கொடுப்பாரு, சாமி காட்டி கொடுக்குன்னு சொல்லுவாங்களே. இப்ப ஆந்திரா அந்த திருப்பதி கோயிலோடைய அந்த புனிதத்தை கெடுக்கிற மாதிரியான ஒரு அரசியல் ஏதோ ஒரு சண்டை போய்கிட்டு இருக்குல்ல. இப்ப கடவுள் திருப்பதி வெங்கடாஜலபதி யாரை காட்டி கொடுத்துருக்காரு மக்கள் மத்தியில? சந்திரபாபு நாயுடுவையா அல்லது ஜெகன்மோகன் ரெட்டியவா? ஜெகன்மோகன் மிக உண்மையை சொன்னார். அதுல எந்த விதத்திலும் அரசியல் கலப்பு இல்லைங்கிறத மிக திருப்பதி வெங்கடாஜலபதி யார மக்கள் முன்னாடி இப்ப காட்டி கொடுத்தது சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் அவர்கள் சார்ந்திருக்கின்ற ஒன்றியத்தின் கட்சி பிஜேபி சொல்றீங்க. ஒன்றியத்தின் அப்ப திருப்பதி லட்டு சர்ச்சையில பிஜேபிக்கும் பங்கு இருக்குன்னு சொல்றீங்களா? டெஃபினட்டா. அவர்கள் மௌனம் காக்கிறார்கள். பிஜேபிக்கு இதுல எப்படி பங்கு இருக்கு? மௌனம் தான் பங்கு. நீங்க ஒரு அமைதியா கருத்து சொல்லாம வேடிக்கை பாக்குறதுக்கும் அந்த பிரச்சனை எவ்வளவு தூரம் வேணா கிளம்பட்டும், அந்த நெருப்பு பற்றி எரியட்டும். இப்ப ஒரு காட்டு நெருப்பு அணைக்கணும்னு போவீங்களா மாட்டீங்களா? ஒருத்தர் கீழே விழறாரு, கை தூக்கி விடணும்னு போவீங்களா மாட்டீங்களா? உடனே என்ன ரியாக்ஷன் இருக்கும்? இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்பாதப்பா, அமைதியாயிரு, மக்களுக்கு சண்டை வரக்கூடாது, மக்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லுவோமா இல்லையா? அது சொல்லாமல் நீ என்ன வேணா பேசிக்கோ, என்ன வேணா நடவடிக்கை எடு, என்ன வேணா மக்களை முட்டாளாக்கு, நாங்க வேடிக்கை பார்க்குறோம்னு சொல்றது என்னது? உனக்கு சப்போர்ட்டா இருக்கு. இந்த மையம் என்று சொல்லுவாங்க தெரியுமா? மையம்ங்கிறவங்க எந்த நிலையும் சாராதவர்கள் இல்லை.
யார் உண்மையிலே வல்லமையா இருக்காங்களோ அவங்களை சார்ந்து இருக்கிறார்கள்னு அர்த்தம். அடி வாங்குறவன் பக்கத்துல நீங்க நிக்கணும், அதுதான் நீதி. அப்படின்னு பார்த்தா இப்போது ஒன்றிய அரசு லட்டு விஷயத்தில் சந்திரபாபு நாயுடு, நானும் அதே சொல்லிட்டேன், சந்திரபாபு, பவன் கல்யாண் அவர்கள் செய்கின்ற அரசியல் நாடகம், திருப்பதி தேவஸ்தானம் செய்கின்ற நாடகம் எல்லாவற்றுக்கும் உடந்தையாக இருக்கிறது. திருப்பதி லட்டு சர்ச்சை வெடிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலையும் இப்படிதான் பழனி கோயில அந்த பஞ்சாமிர்தத்துல கலப்படம்னு சொல்லி விஷயம் கிளம்பும்போது இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களும் ஃபர்ஸ்ட் அதிர்ச்சியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பதியில என்ன நடக்குது, பழனியில என்ன நடக்குதுன்னு ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஆனா ஆந்திரால இருக்கக்கூடிய அந்த ஆந்திரா மக்கள் அவங்க இப்ப என்ன மாதிரியான ஒரு மனநிலையில, என்ன மாதிரியான ஒரு புரிதல் இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியும்? இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் பஞ்சாமிர்தத்துலேயும் கலந்துருக்கு ஏதோ ஒன்று அப்படின்ன உடனே நம்ம மக்கள் யாரும் அதிர்ச்சியெல்லாம் அடையலை. இது தெரியும்பா, இவங்க எல்லா நேரமும் இப்படிதான் டிராமா பண்ணிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய புரிதல். ஆமா, ஆந்திரா மக்களுடைய புரிதல். ஆந்திரா மக்கள் எப்பவுமே ஒரு உணர்ச்சி வயப்பட்டவர்களாக இருக்கக்கூடும். அதனால முதல்ல ஒரு அதிர்ச்சி அடைந்திருக்காங்க, குழம்பி இருக்காங்க. அப்புறம் அவங்க எல்லாருமே நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணதான் நமக்கு தகவல் வந்தது. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லணும், இந்த அரசியலை வைத்து அல்லது கடவுளை வைத்து அரசியலை வைத்து கடவுளை விளையாட்டு பொம்மையாக்குவது என்பதை நிறுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் மிகச்சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அதுலேயும் ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே அது முடிஞ்சு தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடியே ஏன் நீங்க இவ்வளோ அவசரமா ஒரு கருத்தை பொது வெளியில வெளியிட்டீங்க, அதன் மூலமா மக்களுக்கு ஏன் இவ்வளோ குழப்பத்தை உருவாக்கினீங்க, பிரச்சனையை உருவாக்கினீங்க அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் மிக சமீபத்தில் கொடுத்திருக்கின்ற மிக தெளிவான ஒரு தீர்ப்பு. அப்புறம் இன்னைக்கு அந்த குழு போய் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எல்லாம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த விசாரணை மேற்கொண்டு பண்ண வேண்டாம். இதைத்தான் நாம சொன்னோம், பொதுமக்கள் சொன்னதே அதானே. நீ பண்ற டிராமாலாம் எங்களுக்கு இப்போ இன்னொன்னு என்ன தெரியுமா, பொதுமக்கள் எதுனாலும் டக்குன்னு தெளிவாயிடுறாங்க. இந்த பிஜேபிக்கு வேற வேலை இல்லைப்பா, டிராமா பண்ணிட்டே இருக்கிறது தான் வேலை. அவங்க நாட்டை ஆளணும்னு கொடுத்தா அதை தவிர மீதி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறதா நடக்குது. இது ஒரு வேண்டுகோள், அல்லது இனிமேல் இதைத்தான் திருப்பதி தேவஸ்தானம் யோசிக்கணும். என்னன்னா, இந்த மாதிரி பரிசோதனை செய்வதற்கான கூடம் எங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. காலமா இருக்கக்கூடிய ஒரு திருப்பதி கோயில்ல, உலகத்திலே மிக அதிக வருமானம் வரக்கூடிய ஒரு திருப்பதி கோயில்ல ஒரு பரிசோதனை கூட இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு பிற்போக்குத்தனமாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி. அடுத்தது, அங்கே லட்டு பிடிக்கின்றவர்கள் அதற்கான கவசத்தை அணிந்து கொள்ள வேண்டும், மேலாடை அணிந்து கொள்ள வேண்டும். தலைமுடிக்கு லட்டுல விழுந்ததுன்னா நீங்களும் நானும் தான் சாப்பிட போறோம், அது நம்மளோட மனசு புண்படாதா? சரி, லட்டுல கொழுப்புக்கு சொல்றாங்க, மறுநாள் ஒரு லேடி எடுத்து காமிச்சாங்கல்ல, ஒரு உரையே இருந்தது அப்படின்ட்டு, குட்கா உரை ஒன்று இருந்ததுன்னு சொன்னாங்கல்ல. அப்படின்னா இந்த மாதிரி அவங்க உள்ளே லட்டு பிடிக்கிறவர்கள் பயன்படுத்துகின்ற பொருட்களும் அதுல கலக்குது இல்ல. அப்போ நம்மளுடைய மனசு புண்படாமல், இந்துக்கள் மனசு புண்படாமல் இருப்பதற்கு அந்த வைதிகர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கையால் லட்டு பிடிக்காமல் லட்டு பிடிப்பதற்கு எந்திரத்தை உருவாக்க வேண்டும். அது எங்களோட மனசு புண்படுது, நீங்க இடது கையால லட்டை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பிட பிடிக்கல, சுகாதாரமற்ற முறையில் செய்கிறீர்கள், கடவுள் பெயரால் வருவதால் நாங்கள் சாப்பிட்றோம், ஆனா அது சுகாதாரமே இல்லை என்பதனால் அடுத்தது மிக முக்கியமான நீட் ஆஃப் தி அவர் என்னன்னா, லட்டு பிடிப்பதற்கு மெஷினை கொண்டு வர வேண்டும். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். என்னன்னா, அந்த மெஷின் வைதிக மெஷினா அல்லது 3% வர்ற மெஷினா, அது தீண்டத்தகாத மெஷினா, இல்லை நம்மளாவான்னு சேர்த்துக்கலாமா, இப்படின்ற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வரும். அல்லது அந்த மெஷினுக்கு வேதம் சொல்ல தெரியுமா இல்லையா, இதெல்லாம் வரும். நம்ம சப்பாத்தி பண்றதுக்கு மெஷின் இருக்கு, எல்லா சப்பாத்தி இதுலயும் எல்லாத்துக்குமே மெஷின் வந்தாச்சு, ஆனா இதுக்கு மட்டும் ஏன் வரல? அதனால இதையும் கொஞ்சம் யோசிக்கணும். இனிமே நம்ம இதை கேட்கலாம், இது நம்மளோட அடிப்படை உரிமை, சுகாதாரம்பா. அந்த லட்டுவை பிறந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க, வயசான பெரியவங்களுக்கு கொடுக்குறாங்க, கல்யாணமானோன்னு போய் முதல்ல சாப்பிட்றதே திருப்பதி லட்டு தான். இதுல இவ்வளோ 1000 சுகாதார கேடு இருந்தா மக்களோட சுகாதாரம் அடிபடுது இல்ல. நீங்க அதை அப்படி பாருங்க. கண்டிப்பா திருப்பதி லட்டு வச்சு யாரு எப்பேற்பட்ட அரசியல் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா பெருமாள் ஒரு நாள் அவங்களை தண்டிப்பார் அப்படிங்கிற ஒரு இல்ல. நான் திரும்பவும் இதுக்கு ஒரு பதில் சொல்லியா, இதெல்லாம் பழைய காலம் இல்ல. திருப்பதி பெருமாள் அப்படியே வானத்துல இருந்து தோன்றி இதுக்கு நான் இப்படி தண்டனை கொடுக்க, அதெல்லாம் நடக்காது. மனிதர்கள் தான் தெய்வங்கள் என்னும் போது நாம தான் இதை பத்தி உறக்க பேசணும், நாம தான் நீதியை கொடுக்கணும். அதுக்காக தான் நீதிமன்றம் இருக்கு. ஸோ நீதிமன்றம் மிகச்சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் பழைய காலம் மாதிரி, புராண காலம் மாதிரி கடவுள் வந்து தரிசனம் கொடுத்து
அவர் இப்படிதான் நீதியை நிலைநாட்டுவாருங்கிறதெல்லாம் பிற்போக்குத்தனமான வாதம். நாம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கண்டிப்பா அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம இந்த விஷயத்துல பொறுத்து இருந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் அப்படி சொல்லுங்க. நன்றி. நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.